ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த நேரத்தில் வந்து சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம வந்து யோசித்து முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காரணங்களை நம்ம சரியான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறதுனா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருந்துச்சு. அப்படின்னோடனே அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டான வேலை நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அப்படின்னோடனே ஆமாம், அது உண்மை தான். நம்மளுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறத தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னோடனே ஆமாம், அதுவும் தான் உண்மை. அந்த உண்மையை வந்து நம்ம என்றைக்குமே வந்து மறுக்கக்கூடாது. மறுத்தோன்னா நம்மளுக்கு அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா அதெல்லாம் உண்மை தான். நான் எதையும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. எந்த விஷயமே நம்ம சொன்னோன்னா அது வந்து நம்மளுக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்தந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், பண்ணணும், செய்யணுங்கிறப்போ நம்மளால் எதையுமே வந்து எடுத்துகிட்டு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானே நமக்கு இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அது இருக்குது தான், இல்லைங்கள. இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து எந்த தொடர்புமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த தொடர்பாகவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியாத சூழ்நிலைங்கிறது நமக்கு இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு சொல்கிறதெல்லாம் புரியுது, புரியாமலாம் கிடையாது. ஆனால் நம்ம அதில் வந்து எல்லாமே சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி அதை வந்து சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது. அதை நீ வந்து என்றைக்குமே வந்து ஒரு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் சரியாக நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எந்த நேரத்துலையுமே நமக்கு எல்லாமே கூட வரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான வேலை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் சரியாக தான் இருக்கும். சரியாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாதான். மாற்ற முடியாத விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எதையுமே வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து வேணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் சரி தான். எல்லாமே வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவை தான். அந்த தேவையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மை தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இதுக்கப்புறம் நீ எதையும் பற்றி நினச்சி கவலைப்படாத, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போகணும். அந்த நன்மை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே பயன்படக்கூடியதாக இருக்கணும். அப்படி பயன்படக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து ஓட்ட முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு அந்த சமயத்தில் எதையுமே வந்து ஒரு இக்னோர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அது பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே வந்து சகிச்சுக்க முடியும் அப்படின்னோடனே சரி, அதெல்லாம் நீ எதையும் கவலைப்படாத. எந்த இதாக இருந்தாலும் நீ சமாளிக்கக்கூடிய தைரியங்கிறது உனக்கு இருக்குது. அதை தாண்டி எதையும் வந்து சரியான ஒரு இதில் வந்து நம்ம இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே